வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மோர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி விவகாரம் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனத்தை அடுத்து பதவி விலகிய எரிசக்தி அமைச்சர். பெட்ரோலுக்கான QR முறைமை நாளை மீண்டும் அமல். தையீட்டில்லத்திற்கு பேராசைப்படும் ஒற்றை மனிதன், காணி உரிமையாளர்களை அலைக்கழிக்கும் அதிகாரிகள். சிறையில் பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றதா? கட்சி தொண்டர்கள் சத்தியாகிரக போராட்டம். டீசலை அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விளக்கம். மீண்டும் கொழும்பு திரும்புவோருக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம். பலத்த மின்னல் அபாயம், 7 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. 4 நாட்களில் மட்டும் நீரில் மூழ்கி 20 பேர் பலி. 300 அடி பள்ளத்தில் பாய்ந்த கார், பலியான உயிர், பெண்கள் உட்பட 3 காயம். தோல்வியடைந்த அமைப்புக்கு எதிராக சர்வதேச விசாரணை வேண்டும், தாய்மார்கள் போராட்டம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால ஆகியோர் பதவி விலகியுள்ளனர். நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை சுயாதீனமாகவும் நீதியாகவும் முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தாம் பதவி விலகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்காவிற்கு கடிதம் ஒன்றினூடாக இந்த விடயத்தை அறிவித்து எரிசக்தி அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் பதவி விலகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. அரசின் ஊழல் ஒழிப்பு முயற்சிகளை வெளிப்படையான ஆட்சி முறைக்கான முன்னெடுப்பையும் ஆதரிப்பதாக கூறிய அவர், நடைபெற்று வரும் விசாரணைகள் மூலம் உண்மை வெளிவரும் என்று வலியுறுத்தினார். சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது தனக்கு கிடைத்த ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த அவர், தூய்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் அரசாங்கத்தின் பரந்த சீர்திருத்த திட்டத்திற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள QR குறியீடு இல்லாமல் வாகன உரிமையாளர்கள் எரிபொருள் பெறுவதற்கு வழங்கப்பட்ட தற்காலிக சலுகை நாளை நள்ளிரவுடன் முடிவடையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கு அமைவாக நாளைய மறுதினம் முதல் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகத்திற்கு QR குறியீடு முறை மீண்டும் கட்டாயமாக்கப்படும். மேலும் எரிபொருள் விநியோகத்திற்கான தற்போதுள்ள ஒற்றை இரட்டை வாகன பதிவு எண்முறை அனைத்து வாகனங்களுக்கும் தொடர்ந்தும் அமுல் இருக்கும். தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை காலங்களில் பயணிகளின் அதிகரித்த போக்குவரத்து நடவடிக்கையினை கருத்தில் கொண்டு ஒரு குறுகிய கால நடவடிக்கையாக இந்த சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை காணி அளவீட்டு பணிகள் இன்றைய தினம் நடைபெறவிருந்த நிலையில் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மே மாதம் அளவீட்டு பணிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தமையை அடுத்து அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வதென்றும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என்றும் கடந்த 11ஆம் தேதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் விகாரையின் காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை நேற்றைய தினம் இரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையிலிருந்து விகாரை வழிபாட்டிற்கென்று பலர் வருகை தந்து விகாரையில் தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் காலை பலாலி போலீசார் விகாரை அமைந்துள்ள பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தமது காணிகளை அடையாளம் காட்ட என்று காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு இன்று காலை வருகை தந்தனர். இருந்தபோதிலும் காலை 9:30 மணி வரையில் காணி அளவீட்டு பணிகளுக்கு காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அந்த இடத்திற்கு வருகை தராத நிலையில் காணி உரிமையாளர்கள் மத்தியில் அச்சநிலை உருவானது. அதன்பின் மாவட்ட செயலர் பிரதீபன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடியதுடன் காணி அளவீடு இடைநிறுத்தப்பட்டதாகவும் அதற்கான விளக்கத்தையும் மக்களுக்கு அளித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட செயலர் தையிட்டி திசவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையிட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக
நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாயட்டி விகாரை விகாராதிபதி இன்தோட்டை நந்தாராம தேரர் முறைப்பாட்டை அடுத்து காணி அளவீடு நிறுத்தப்பட்டதால் மக்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவியது. இதையடுத்து யாழ் மாவட்ட செயலருடன் காணி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தையீட்டு நிலத்திற்கு பேராசைப்படுவது ஒற்றை மனிதனே, அவர் அதிகாரிகளை ஆட்டிப்படைத்து வருகின்றார் என்று இதன்போது காணி உரிமையாளர்கள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், சந்திரசேகரால வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுது. இதை சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம், ஆனா உங்களை காணி விடுறது தான் நாங்க அளக்குறோம்னு சொல்லி. அப்ப நாங்க 2-3 விஷயம் கொடுத்தாங்கன்னா மெட்ட காணியில் ஒன்றும் அளக்கையில இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க இல்ல, இது ஆமிட்டு வந்து தன் கையில வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணி எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் ஆமி வந்து நேரடியாக எங்கட கையில தான் வந்துட்டு போறே இல்லை. டிஎஸ் விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவ வந்து எங்களுக்கு சுத்தமாத்து கதைகள் கணக்க சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராம இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தோம். அதுக்கே நாங்க இரவு பகலா அலைஞ்சு நிறைய சட்டத்திறனிகளின் அறிவுரைகள் எடுத்த மட்டத்துல இது வந்து அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனா இவர்கள் வந்து இதை மினக்கடுத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் அங்க இருக்கிற அந்த ஒற்றை மனிதன் இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி உட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் வந்து தனி ஒரு ஆளா இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறாரு. இவ்வளவு SLAS ஆபீசர்ஸ், அரசு அதிகாரிகள், அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாருன்றதான் உண்மை. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாக இன்று காலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக அடையாள சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்றது. சிறைச்சாலை ஆணையாளரே சந்திரகாந்தனை தகுதியான சிறைச்சாலைக்கு மாற்றுங்கள், கைதிகளும் மனிதர்களே, சந்திரகாந்தனின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தீர்வு கொடுங்கள், சந்திரகாந்தனுக்கு தடுப்பு காவல் கைதிக்கான வசதிகளை வழங்க வேண்டும், இலங்கை நீதித்துறையை மதிக்கின்றோம், உண்ணாவிரத போராட்டத்திற்கு தீர்வு கொடுக்கவும் என்கின்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கருப்புப்பட்டி அணிந்தும் அமர்ந்தவாறும் அமைதியான முறையில் தங்களது அடையாள சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த அடையாள சத்தியாகிரக போராட்டத்தில் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சிறையில் சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாகவும் அவருக்கு உரிய முறையில் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளும் வழங்கப்படவில்லை. எனவே சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளை சரி வழங்க வேண்டும் என்றும் வேறு சிறைக்கு அவரை மாற்றி அவருக்கு அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்பதாகவும் சட்டம் தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்றும், சந்திரகாந்தன் குற்றம் செய்திருந்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவ்வாறு இல்லை என்றால் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யும் போது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயை $286 என்ற விலைக்கு கொள்வனவு செய்யவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இது தொடர்பாக வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றை இவ்வளவு அதிக விலைக்கு கொள்வனவு செய்யவில்லை என்றும், மத்திய கிழக்கில் போர் சூழல் ஆரம்பமான பின்னர் மார்ச் 11ஆம் தேதி நாட்டுக்கு வந்த கச்சா எண்ணெய் கப்பலில் ஒரு பீப்பாயின் விலை $66.99 மாத்திரமே என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இன்றைய தினம் மற்றொரு கச்சா எண்ணெய் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் அதன் விலை ஒரு பீப்பாய்க்கு $71.99 என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் டீசல் கொள்வனவின் போது $286க்கும் அதிகமான விலையை செலுத்த வேண்டியிருந்ததாக தெரிவித்த தலைவர், மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக டீசல் விலை பாரியளவில் உயர்வடைந்துள்ளதாகவும், இதனால் ஒரு பீப்பாய் டீசலை $288 முதல் $303 வரையிலான விலைக்கு கொள்வனவு செய்ய நேரிட்டதாகவும் குறிப்பிட்டார். சித்திரை புத்தாண்டுக்காக தமது ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக தேவையான விசேட பேருந்து சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை வரையில் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் இந்த விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று மாகும்புர பல்நிலைய போக்குவரத்து மத்திய நிலையத்தின் உதவி முகாமையாளர் நிமல் வெதசிங்க தெரிவித்தார். ஊர்களுக்கு சென்ற மக்கள் பிரதான நகரங்களுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பயணிகளின் எண்ணிக்கைக்கேற்ப நேர அட்டவணைகளை திருத்தி குறித்த பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக ரயில்வே திணைக்களம் பல விசேட ரயில் சேவைகளை இயக்கவுள்ளன. ரயில்வே திணைக்களத்தின் தகவல்களின்படி இந்த விசேட ரயில் சேவைகள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் இயக்கப்பட உள்ளன. அனுராதபுரம், காங்கேசன்துறை, மாத்தறை மற்றும் பெலியத்த ஆகிய இடங்களிலிருந்து கொழும்பு திரும்புகின்ற பயணிகளுக்காக இந்த சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவை வழக்கமான ரயில் அட்டவணைக்கு மேலதிகமாக இயக்கப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 19 முதல் 20 வரையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தகவல்களின்படி இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே அண்மையில் இடம்பெற்ற உயர்மட்ட ராஜந்திர சந்திப்புகளின் தொடர்ச்சியாக துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவை சந்திக்க உள்ளதுடன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்வார். இந்திய துணை ஜனாதிபதி பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளார். டிட்வா புயலினால் பாதிப்படைந்தோரின் புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு தொடர்பான திட்டங்கள் உட்பட ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை மையமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த விஜயத்தின் போது பரிமாறிக்கொள்ளப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடன் இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட தூதுக்குழுவும் இணைந்து கொள்ளவுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி 7 மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் தாக்கம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு 11 மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கையான அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரையில் அமுல் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்கள், தென் மாகாணம், மொனராகலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கடும் மின்னல் தாக்கம் நிலவக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். கடந்த ஏப்ரல் மாதம் 12 முதல் நேற்று வரையிலான 4 நாட்களில் மட்டும் நீரில் மூழ்கி 20 பேர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU குட்லர் தெரிவித்தார். நீச்சல் தெரியாமை, ஆள் நடமாட்டமற்ற பாதுகாப்பற்ற இடங்களில் நீராடுதல் மற்றும் மதுபோதையில் நீரில் இறங்குதல் ஆகியவையே இத்தகைய மரணங்களுக்கு முக்கிய காரணங்களாகும். பொதுமக்கள் நீராடுவதற்கு முன்னர் அதற்காக ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். உயிர்காப்பு பிரிவினர் பணியில் இருக்கும் இடங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதுடன் அங்குள்ள எச்சரிக்கை பலகைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புத்தாண்டு விடுமுறை காலப்பகுதியில் இவ்வாறான அனர்த்தங்கள் அதிகரித்துள்ளதால் நீர்நிலை இறங்கும் போது மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். இதேவேளை தெதிரு ஓயாவில் நேற்று நீராடி கொண்டிருந்த போது நீரில் அடித்து செல்லப்பட்டவர்களில் 6 பேரின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பலாங்குடையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த கார் ஒன்று ஹட்டன் பொகவந்தலாவு பிரதான வீதியின் சென்ட் ஜோன்ஸ் டிலரி பகுதியில் வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி பள்ளத்தில் பாய்ந்து கெசல்கமுவ ஓயாவிற்குள் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்தின் போது சம்பவ இடத்திலேயே ஆண் ஒருவர் பலியாகியுள்ளதுடன் காரின் சாரதி மற்றும் 2 பெண்கள் உட்பட 3 காயமடைந்துள்ளனர். இவர்கள் பலாங்குடை பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. காயமடைந்த 3வரும் பொகவந்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு உயிரிழந்தவரின் சடலம் அதே வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக பொகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் முன்னெடுத்து வரும் போராட்டம் இன்றுடன் 3354 நாட்களை எட்டியுள்ளது.
உலகிலேயே மிக நீண்ட காலமாக முன்னெடுக்கப்படும் மனித உரிமை போராட்டங்களில் ஒன்றாக இது கருதப்படும் நிலையில் இன்றைய தினம் வவுனியாவில் விசேட ஊடக சந்திப்பொன்று நடத்தப்பட்டது. இந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார், தமிழர் குடும்பங்கள் குறிப்பாக தாய்மார்கள் அதிகாரிகளால் மீண்டும் மீண்டும் அழைக்கப்பட்டு தங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய அதே வேதனையான தகவல்களை மீண்டும் சொல்ல திணிக்கப்படுகின்றனர். இந்த செயல்முறை எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக இது அவர்களின் மன உளைச்சலை மேலும் அதிகரித்து தீர்வு இல்லாத ஒரு சுற்றுமுறையாக மாறியுள்ளது. நாங்கள் எங்கள் கதைகளை எண்ணற்ற முறை கூறியுள்ளோம். பெயர்கள், தேதிகள், ஆதாரங்கள் அனைத்தையும் கொடுத்துள்ளோம். ஆனால் எங்களுக்கு மீண்டும் அழைப்பு, அதே கேள்விகள், எந்த பதிலும் இல்லை என்று வவுனியாவில் போராடும் ஒரு தாய் தெரிவித்தார். இது விசாரணை அல்ல, இது காலம் கடத்தல். போரின் முடிவுக்கு 10 ஆண்டுகள் கடந்தும் ஆயிரக்கணக்கான தமிழர் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக்கொண்டே உள்ளனர். உள்நாட்டு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நம்பகமான பொறுப்பேற்பும் இல்லை, வெளிப்படைத்தன்மையும் இல்லை, உண்மையான முன்னேற்றமும் இல்லை. இதனால் காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் தெளிவாக அறிவிக்கின்றனர். உள்நாட்டு விசாரணை அமைப்புகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போதைய அமைப்பு உண்மையை கண்டறிவதற்கல்ல, பாதிக்கப்பட்டவர்களின் சோர்வடைய செய்யும் நோக்கத்துடன் செயற்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இலங்கையில் நடந்தும் கட்டாய காணாமலாக்கப்பட்டவருக்கு வழக்கு சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம். இந்த தாய்மார்கள் வலியுறுத்துவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே தேவையான வளங்கள், தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் அரசியல் வலிமையை கொண்டு உண்மையை வெளிக்கொணர முடியும். எங்கள் குழந்தைகள் இன்னும் உயிருடன் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தாய்மார்கள் தெரிவித்தனர். சர்வதேச மட்டத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள் தகவல், நுண்ணறிவு விசாரணை, நவீன நீதி மரபியல் ஆய்வுகள் இவை மூலம் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இலங்கை இதை செய்யவில்லை. நுவர்லியா வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலியோயா தோட்டத்தில் கணவன் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் மனைவி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. வெலியோயா தோட்டத்தை சேர்ந்த 28 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு இருந்த திருமணத்திற்கு மீறிய உறவால் கணவரிடம் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் 30 வயதான சந்தேக நபரான கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பெண்ணின் காதலனையும் கைது செய்ய வட்டவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தியாக தீபம் அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் அனுஷ்டிக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச அமர்வில் சபை தவிசாளர் அருணாசலம் வேலமாலிதன் தலைமையில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள் கட்சி பேதமின்றி அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். ஜெர்மனியின் புகழ்பெற்ற சொகுசு கப்பலான MS அமாடியா தனது தொடர் உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை சுமார் 900 பயணிகளுடன் காலி துறைமுகத்தை வந்தடைந்தது. பஹாமாஸ் நாட்டின் கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அந்த கப்பல் 580 பயணிகளையும் 315 பணியாளர்களையும் சுமந்து வந்துள்ளது. அவர்களில் பெரும்பான்மையான சுற்றுலா பயணிகள் ஜெர்மனிய நாட்டவர்கள் ஆவர். 2025 டிசம்பரில் ஜெர்மனியில் தொடங்கிய 146 நாள் உலக பயணத்தில் இந்த கப்பல் தற்போது உள்ளது. 193 மீட்டர் நீளமும் 8 தளங்களும் கொண்ட இந்த கப்பலின் அனைத்து அறைகளும் கடல் பார்வையுடன் உள்ளது. சில அறைகளில் தனிப்பட்ட பால்கனி உள்ளது. உணவகங்கள், கஃபே, பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளன. சிறிய அளவானதால் பெரிய கப்பல்கள் செல்ல முடியாத துறைமுகங்களுக்கும் செல்ல முடியும். இது ஒரு முதன்மை சொகுசு கப்பல் என்ற அதன் நற்பெயரை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகள் இலங்கையில் தங்கியுள்ள காலத்தில் காலி, கோட்டை, ஹிக்கடுவ, ருமசல, ஹொக்கலை மற்றும் அகங்கம ஆகிய இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வயாவுலானை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தளையசிங்கம் வல்லிபுரம் அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 3ஆம் வட்டாரம் பெருங்காட்டை புறப்படமாகவும் கொழும்பு 13 வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கோபாலப்பிள்ளை ராமகிருஷ்ணன் அவர்கள் 11/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நைனாதீவு 6ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் 2ஆம் வட்டாரம் மற்றும் லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி நாகேந்திர பிள்ளை சரோஜினி தேவி அவர்கள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் காலமானார்.
யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகலிங்கம் சந்திராதேவி அவர்கள் 13/4/2026 திங்கட்கிழமை அன்று கனடாவில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.